இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பிகினருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்தது பேங்க். காலங்காலமாக 55 வருஷத்தோட ரெக்கார்டு பிரகாரம் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10% இருக்குது. இந்த 2024, 25, 26 இந்த 3 வருடம் கோல்டு கிடுகிடுன்னு ஒரு 6000லேருந்து 15000 வந்த இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், நிறைய இன்புட்ஸ் வேணும், நிறைய மைக்ரோ மேக்ரோ டேட்டாஸ் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி நிறைய பேர் ஏமாந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது. நான் டைரெக்டாக போய் ஒரே கம்பெனிலையோ 2 கம்பெனிலையோ எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு பதிலாக ஒரு 15-20 ஸ்டாக்ஸில் நான் எடுக்கும்போது என்னோட ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிடுது. இப்போ 20% இறங்கியிருக்குன்னா நான் ஐடிஎஃப்சி பேங்கை தனியாக போய் வாங்கியிருந்தேன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா அது 20% 80 ரூபாய் இமீடியட்டாக ஆகிடுது. சார், நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கீங்க. இப்போ பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், சேவிங்ஸ் என்னென்ன வகையாக இருக்குது, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பிகினருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்தது பேங்க். இது 2ல் அவர் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அணுகலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடையில் அவர் சீட்டு போட்டு கோல்டு சேவிங்ஸு ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு இன்சூரன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இன்சூரன்ஸு நம்ம எடுக்கலாம். இதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டு. இதுக்கு அடுத்து வளரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஈக்விட்டி மார்க்கெட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கலாக ஒரு இன்வெஸ்டருக்கு ஆப்ஷன்ஸு இருக்குது. இதில் நான் சொன்ன 2 விஷயம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸும் சரி பேங்க்கும் சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குது, நான் தினைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதை கடந்து போகும்போது. இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு 6-7% ஆவரேஜாக இருந்துகிட்டு இருக்குது. சேவிங்ஸ் பேங்க்கை பொறுத்தளவு நம்ம 2.5% கிடைக்குது, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். முதலீடு அப்படின்னு வரும்பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஆர்டி மட்டும்தான் முதலீடாக கருதப்படுது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஆகட்டும் இல்லை எஃப்டி ஆகட்டும் 6-7% கிடைக்குது. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 8% வரைக்கும் கிடைக்குது. இதுலேயே போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி பிபிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் 8% அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. இது நம்மளுக்கு தெரிந்த ஆப்ஷன்ஸு. இன்சூரன்ஸை பொறுத்தளவு ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு நம்ம போடுறோம், ஒரு நார்மலான மணி பேக்கோ இல்லை ஒரு என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை ஒரு ஹோல் லைஃப் பாலிசியோ இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4.5% தான் ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆகுது. இது அவங்க கொடுக்கக்கூடிய போனஸு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இதுலேயே நான் கேரண்டீடு யூலிப் ப்ராடக்ட்ஸ்ன்னு, அதாவது டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டோட இணைந்து செயல்படக்கூடிய ப்ராடக்ட்ஸு, இதில் 12-15% வரைக்கும் கிடைக்கிது. பட் இதில் சார்ஜஸ் கொஞ்சம் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வர்றது ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டை பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக, அதாவது நான் சொல்கிறது ஒரு 40-45 வருஷத்தோட ரெக்கார்டு பிரகாரம் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-10% இருக்குது. இந்த 2024, 25, 26 இந்த 3 வருடம் கோல்டு கிடுகிடுன்னு ஒரு 6000லேருந்து 15000 வந்த இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு 40 வருஷம் இல்லை ஒரு 15 வருஷம் ஒரு 20 வருஷத்தை ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா கோல்டோட ரிட்டர்னு 8-10% இருக்குது. பல காலங்களில் கோல்டு 2-3 வருஷம் வளராமல் அது ஒரே ப்ரைஸில் ஸ்டாக்னண்ட்டாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கோல்டில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பைக் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட்டும் ஒரு காலத்தில் வேணும்னா நம்ம ஒரு 1 லட்சம் இல்லை 2 லட்சம் முதலீடில் நம்மளால் ஒரு இடத்த வாங்கிட முடியுது. ஆனால் இன்றைக்கி தேதியில்
எந்த நகரமாக வேணாலும் இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, எந்த நகரமாக வேணாலும் இருக்கட்டும், இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 436 சதுரடி. இந்த சதுரடி நிலமே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாதிரி பெருநகரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கொயர் ஃபீட்டு 7,000, 8,000, 10,000 அந்த ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சாமானிய மனிதர் வந்து நாளைக்கு ஒரு வெல்த்தை பில்டு பண்ணணும் அப்படின்னா, என்னால் 1 லட்ச ரூபா கொடுத்து ரியல் எஸ்டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஊர் அவுட்டரில் கூட நம்மளால் வாங்க முடியாது. இந்த பழைய படத்துலலாம் காமெடியாக சொல்லுவாங்க, உனக்கு இடம் வேணும்னா நீ வந்து கும்மிடிப்பூண்டிக்கு போ, உனக்கு இடம் வேணும்னா நீ வந்து மேல்மருவத்தூர்கிட்ட போன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே கூட இடம் வந்து 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், நிறைய இன்புட்ஸ் வேணும், நிறைய குளோபல் அண்ட் மைக்ரோ மேக்ரோ டேட்டாஸ் வந்து வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி நிறைய பேர் ஏமாந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது. இதை தாண்டி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டைரெக்டாக அவங்க மியூச்சுவல் ஃபண்டு வர்றது தான் ஒரு ஐடியலான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டோட கட்டமைப்பு அந்த மாதிரி. ஒரு சிறிய தொகையை பல முதலீட்டாளர்கள் சேர்ந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த தொகையை அவருக்கு ஒரு தீம் ஒன்று வச்சுட்டு ஒரு 25லேருந்து 40 ஸ்டாக்கு 50 ஸ்டாக்குக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இது இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், என்னால் சிறிய தொகையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடிகிறது. அது 1000 ரூபாயோ 10,000மோ 1 லட்சமோ எவ்வளவோ அதை என்னால் வாங்க முடியுது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 25லேருந்து 40 ஸ்டாக்கு நான் சொன்னதை வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்கிறார். ஸோ எனக்கு ரிஸ்க்கு கம்மி, நான் தெரியாமல் ஒரு மன்னாரன் கம்பெனியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல், நான் வந்து ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்னையோட ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவருக்கு அந்த 40 ஸ்டாக் வரைய இது கிடைக்கிது, நாலேஜ் கிடைக்கிது, அவர் அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரி சார், ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாமே ஜெயிச்சிருமா? கண்டிப்பாக ஜெயிக்காது. இந்த 40 ஸ்டாக்லேயோ இல்லை 25 ஸ்டாக்லேயோ கடைசி 5லேருந்து 10 ஸ்டாக்கு கீழே புல் பண்ண தான் பண்ணும். ஆனால் நான் டைரெக்டாக போய் ஒரே கம்பெனிலேயோ 2 கம்பெனிலேயோ எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு பதிலாக ஒரு 15-20 ஸ்டாக்ஸில் நான் எடுக்கும்போது என்னோடய ரிஸ்க்கு டைவர்சிஃபை ஆகிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் இப்போ சமீபத்தில் ஒரு 20% அதோட ஸ்டாக் வேல்யூ இறங்கிருச்சு. ஏன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 560 கோடி ரூபா வந்து கூப்பப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ 20% இறங்கியிருக்குன்னா, நான் ஐடிஎஃப்சி பேங்க்கை தனியாக போய் வாங்கியிருந்தேன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா அது 20%னா 80 ரூபா இமீடியட்டாக ஆகிடுது. ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போகும்பொழுது ஐடிஎஃப்சி பேங்க்கை அவரும் வாங்கி வச்சுருந்துருப்பார். ஆனால் அதோட ப்ரொப்போர்ஷன் கம்மி. இந்த 100 ரூபாவில் அவர் 5 ரூபாய்க்கு தான் ஐடிஎஃப்சி வாங்கியிருப்பார். 5 ரூபாய்க்கு 20%ங்கும் போது 1 ரூபா தான் எனக்கு இறங்கியிருக்குமே ஒழிய இந்த மாதிரி டைரக்ட் லாஸ் எனக்கு வந்து சேராது. ஸோ இது 2வது அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறுக சிறுக பணம் சேர்த்து தான் நான் சொத்து சேர்க்க முடியும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதன் மூலமாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறுக சிறுக நம்ம பணம் சேர்த்தோம்னாலே நம்ம வந்து பெரிய வெல்த் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.